இந்த தை மாதம் பிறந்ததுலேருந்தே ஃபங்க்ஷன் தான். காலையிலே 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி கிளம்பியாச்சு. நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தான் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டுமே பாலெல்லாம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. இவங்க சித்தி பொண்ணு தான் பால் காய்ச்சிட்ருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே பால் காய்ச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உறவுகள் எல்லாம் ஒன்று கூடனாலே சந்தோஷம் அதிகமாக தான் இருக்கும். எல்லாரையுமே ஐயர் இந்த மாதிரி பால் காய்ச்சுங்கன்னு சொல்லி விட்டு போனார். பால் காய்ச்சிட்டு அதே பாத்திரத்துல பாலை எல்லாம் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மறுபடி சக்கரை தள்ளிலும் வச்சது. ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஆரத்தி எடுத்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தது. சித்தி பொண்ணுங்க எல்லாருமே எல்லாம் கும்பலாக இருந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஒரு ஃபங்க்ஷன் போகிறதே இதுக்கு எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம்.